கலைகளில் திறமைசாலிகள் அனைத்து விதமான ஒரு தொழில்நுட்பத்தையும் அறிந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை எப்போதுமே நம்ம பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் ரிஷபராசி என்பர்கள். அதே சமயத்தில் ஒரு தனித்துவமான வாழ்க்கை, தனித்துவம்னா உங்களுக்குன்னு ஒரு தனியாக வாழ்க்கை இருக்கணும், அந்த வாழ்க்கை மாதிரி வேற யாருமே வாழ்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் ரிஷபராசி என்பர்கள். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் பார்த்தீங்கன்னாலே அந்த பிரபஞ்ச தனியாக ஒரு பளிர்னு தெரியக்கூடிய ஒரு கிரகம். அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை தனித்துவமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்க ரிஷபராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு 2025 புத்தாண்டு பலன்கள் எந்த மாதிரியா இருக்க போது, நிறைய மாற்றங்களை கொண்டு இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த 2025 தொடங்க போறீங்க. அதனுடைய பலன்களை தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2025 3 முக்கியமான ஒரு கிரகங்களின் பயிற்சிகள், அதாவது குருவனுடைய பயிற்சி, சனியினுடைய பயிற்சி, ராகு கேது. இந்த ராகு கேது ஒரே நேரத்தில் தான் பயிற்சி ஆகும். அதனால இந்த 3 முக்கியமான கிரகங்கள் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு 2ஆம் இடத்துல அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. அடுத்து உங்களுடைய 4ஆம் இடத்துல அந்த கேது பகவான், உங்களுடைய 11ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. 10ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ராசி நட்சத்திர அன்பர்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் 2025 நிறைய வேலை வாய்ப்புல ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது. நீங்க எதிர்பார்த்த ஒரு வேலை, இது நாள் வரைக்கும் அந்த வேலையில நிறைய சிரமங்களை அனுபவித்து வந்திருப்பீங்க. ஏண்டா இந்த வேலை பார்க்குறோம், ஒரு பக்கம் குடும்பத்தினுடைய தொந்தரவுகள் இருந்தாலும் எப்படியாவது நம்ம வேலையிலையாவது சமாளித்து நம்மளுடைய குடும்பத்தை ஒரு நல்ல ஒரு தரத்திற்கு கொண்டு வரணும்னு இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் நிறைய ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளாக தான் இந்த 2025 மாறப்போகுது. குடும்ப சூழ்நிலையும் அப்படியே மாறுவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலை. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வேலையை எப்போதுமே ஸ்மார்ட்டா செய்யக்கூடியவர்கள் நீங்க ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு 2025 ஒரு புதுவிதமான ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். ஏன்னா இது நாள் வரைக்கும் ஒரு அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கிற மாதிரி வேலைக்கு போகிறது, அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறது, வீடு கட்டுறது, இஎம்ஐ வாங்குறது, இப்படி எல்லோரும் செய்கிறதே நம்ம செய்யக்கூடாது. நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறதுல இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடியவர்களில் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் தான் மிக அதிகமான பேர் அந்த மாதிரியாக ஒரு ஆசை இருக்கும். இப்படிப்பட்ட இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2025 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புதுவிதமான ஒரு வாய்ப்புகள், நீங்கள் தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டா கூட அந்த தொழில் செய்யறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள், இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு சில பேர் தொழிலில் நிறைய ஒரு அடிபட்டு உதப்பட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏண்டா இந்த தொழிலை செய்கிறோம், எங்கேயாவது இந்த தொழிலை வித்துட்டு நம்ம சாதாரண வேலைக்கு போயிட்டா பரவாயில்ல, அந்த மாதிரியா இருக்கக்கூடிய இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு உண்டான அந்த தொழிலினுடைய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்கள் செய்த தொழிலுடைய வளர்ச்சி வேற விதமாக இருக்கும். இப்போ இந்த 2025 பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான ஒரு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாடகை கூட கட்ட முடியாமல் இருந்திருப்பீங்க மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் கடந்த வருடத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே சொந்தமாக உங்களுக்குன்னு ஒரு தொழிலுக்காக அந்த ஒரு சொந்தமாக ஒரு இடம் வாங்கி அதில் உங்களுடைய அலுவலகத்தை வைத்து அந்த மாதிரியாக செய்யக்கூடிய சில அனுபவங்கள்லாம் வரப்போகுது இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு. ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானோருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2025 ஒரு படி முன்னேற்றத்தையும் கொடுத்து ஒரு படி இரக்கத்தையும் கொடுப்பார். ஏன்னா அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் அப்பப்போ உங்களுடைய பலவீனத்துல டச் பண்ணிக்கிட்டே இருப்பார். உங்களுடைய சுகவீனம், அதாவது 4ஆம் இடம்ன்றது மாத்ரு உடல், அடுத்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம், அடுத்து சொத்துக்களை குடிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். அந்த மாதிரியான இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சில சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம், நிறைய சொத்துக்களை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை சொத்துக்களை வாங்கக்கூடிய நேரம். அந்த சொத்துக்கள் வாங்குறதுனால சில தேவையில்லாத ஒரு மன சங்கடங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா சில வியாதி தொந்தரவுகள் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் வீடு கட்டுறீங்க, வீடு
வீடு வாங்குறீங்க அப்படின்னா உடனே இந்த வருடமே அந்த வீட்டிற்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி அந்த சுகஸ்தானத்தில் அந்த கேது பகவான் இருக்கிறதுனால ரிஷபராசி அன்பர்கள் 2026க்கு மேலே நீங்கள் அந்த சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு முயற்சிகளை எடுங்க. இப்போ நிறைய சொத்துக்களை வாங்கலாம், அதில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய ஒரு மாற்றங்கள், குடும்பம் சம்பந்தமான ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகள், எப்பண்டா தன்னுடைய பையனுக்கு கல்யாணம் ஆகும், எப்பண்டா தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும், இந்த மாதிரியாக எல்லாம் ஒரு காத்திருந்த நாட்கள் எல்லாமே மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால ஒருத்தர்கிட்ட கொடுத்த வாக்கை நீங்க காப்பாற்றுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்துல நிறைய ஒரு தொந்தரவுகள் நீங்கி, யாரோ நமக்கு வசியம் வச்சுட்டாங்க, செய்வினை வச்சுட்டாங்க, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு நோய்கள், தொந்தரவு, விரைய செலவுகள், பணம் கடல்ல போட்ட உப்பு மாதிரி கரைஞ்சு போகுது, இப்படிலாம் சொல்லிட்டு இருந்த இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த 2025 அதிகமான ஒரு சேமிப்பை உடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு வச்சுக்க போறீங்க, உங்களுக்குன்னு ஒரு அழகான குடும்பம், இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட இந்த திருமணங்கள் எல்லாமே நடப்பதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு வருடமாக இருக்க போகுது. கடந்த ஒரு 5 வருடமாக திருமண வாய்ப்புகள் எங்களுக்கு கூடி வரவே மாட்டேங்குது மேடம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லோருக்குமே இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உறுதியாக 100% உங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுக்க போறார். நிறைய பேருக்கு குடும்ப வாழ்க்கை இருக்கு, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, 2025 அட்லீஸ்ட் நாங்கள் IVF முறையிலாவது நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சிறந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருப்பதற்கு உண்டான, ஏன்னா உங்களுடைய குழந்தை பாக்கியத்தில் தடையை கொடுத்துட்டு இருந்த அந்த கேது பகவான் இப்போ உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு வந்ததுனால கண்டிப்பாக ஒரு மருத்துவ செலவின் பேரில் உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு வருடமாக இருக்க போது. இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அந்த தொழிலில் எந்த விதமான ஒரு பிடித்தமும் இல்லை, அந்த தொழிலில் லாபமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏன்னா தொழில் செய்து லாபம் அந்த கடனுக்கும் வட்டிக்கும் தான் சரியா இருக்குதே ஒழிய உங்களுக்கு அதற்குண்டான ஒரு சேமிப்புகள் எதுவுமே இல்லை. இது எல்லாமே இந்த வருடம் முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழிலில் சில மாற்றங்கள், நல்ல வளர்ச்சியை நோக்கி மாற்றங்கள் உண்டாக போது. அதே சமயத்தில் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அடுத்து கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷோரூம் வச்சிருக்கிறவங்க எல்லோருக்குமே இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு மிக அபரிமிதமான ஒரு லாபத்தோடு நல்ல வருவாயை ஈட்டக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய கடன்கள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நம்ம இப்போ இந்த ரிஷப ராசி அப்படின்னு சொன்னோம்னா சந்திரனை சார்ந்து சில பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய மனம் சார்ந்த பலன்கள் தான், சிந்தனை சார்ந்த பலன்கள் தான். ரிஷப லக்ன அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்க போது. உங்களுடைய 2ஆம் இடத்துலயும் அந்த குரு பகவான், 4ஆம் இடத்துல கேது பகவான், 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான். அதனால தொழிலில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு. தொழிலையே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு, சில பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா அங்கே புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் தேடி வருவதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு வருடங்களாக தான் இந்த ரிஷப லக்ன அன்பர்களுக்கு இருக்க போகுது. ரிஷப லக்ன அன்பர்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அந்த லாபத்தை மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா சனின்றது பார்த்தீங்கன்னா ஸ்லோவான கிரகம், கொஞ்சம் மெதுவாக நகரக்கூடிய கிரகம். அப்படி இருக்கும்போது உங்களுடைய லாபமாகப்பட்டது இந்த வருடத்தில் தேவையான அளவு தான் உங்களுக்கு கொடுக்க போறாரு அந்த சனி பகவான். அதனால நீங்கள் உடனே லாபத்தில் சனி பகவான் வந்துட்டாரு அப்படின்னா உங்களுக்கு உடனே லாபம் எல்லாமே இந்த வருடம் ஆரம்பிச்ச உடனே கிடைச்சிரும்லாம் கிடையாது. கொஞ்சம் மெதுவாக தான், இந்த டயத்தில் தான் நீங்கள் பிஸ்னஸை ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசா புத்தி, உங்களுக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் உங்களை ஆட்டுவிக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசா புத்தியான கிரகங்கள் தான். அந்த 5 கிரகங்கள் இருக்கும். தசை, தசாநாதன், புத்திநாதன், அடுத்து பார்த்தீங்கன்னா சூட்சுமநாதன், இந்த மாதிரியாக ஒரு 5 கிரகங்கள் உங்களுக்கு அந்த உங்களை ஆட்டு வைக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கும். அதனுடைய பலன்கள் தான் உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்களினுடைய பலனை முழுமையாக தரும். அது என்னன்றதை பார்க்குறதுக்கு நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.